இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பாக நமக்காக சிலுவையில் மரித்தார். அவர் மரிப்பதற்கு முன்பாக 7 முக்கியமான வாக்கியங்களை பேசினார். அவைகள் என்னென்ன, அவைகளுடைய அர்த்தங்கள் என்னென்ன என்பதை இந்த வீடியோல பார்க்கலாம். முதல் வாக்கியம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இயேசு ரோம காவலர்களால் அடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டார். பொதுவாக சிலுவை மரணம் என்கிற தண்டனை பெரிய தவறு செய்த குற்றவாளிகளுக்கு தான் கொடுப்பாங்க. அந்த தண்டனை பெற்ற குற்றவாளிகள் துன்பப்படும் போது தன்னை துன்புறுத்தும் ரோம காவலர்களை திட்டுவார்கள், சபிப்பார்கள். ஆனா இயேசு தன்னை துன்பப்படுத்துவர்களை சபிக்காமல் அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று பிதாவிடம் ஜெபிக்கிறார். மலை பிரசங்கத்துல இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று. தான் போதித்தபடியே சிலுவையில் தன்னை துன்பப்படுத்தின காவலர்களுக்காக இயேசு ஜெபித்தார். இந்த சம்பவத்திலிருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நாம் மன்னிப்பை பெற வேண்டும் என்பதற்காக பிதாவிடம் பரிந்து பேசும் மத்தியஸ்தலராக இருக்கிறார். நம்ம நிறைய நேரங்களில் பாவம் செய்யும் போது கிறிஸ்துவிடம் வர தயங்குறோம். அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க மாட்டார் என்று பயப்படுறோம். ஆனா நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம் தாழ்மையோடு கிறிஸ்துவிடம் வரும்போது இயேசு நம்மை மன்னிக்கவும் நம்மை ஏற்றுக்கொள்ளவும் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். 1 யோவான் 2:1 சொல்கிறது, ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறாய் இருக்கிறார். 2வது வாக்கியம், நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய். கிறிஸ்துவோடு கூட 2 திருடர்கள் சிலுவையில் அறையப்பட்டாங்க. அதுல ஒரு திருடன் கிறிஸ்துவின் குணத்தை பார்த்து ஈர்க்கப்படுகிறான். துன்பத்தின் மத்தியிலும் பொறுமையோடு தேவ அன்போடு கிறிஸ்து நடந்து கொண்டதை பார்த்தபோது நிச்சயமாக இவர் மேசியாவாகத்தான் இருக்க முடியும் என்று விசுவாசிக்கிறான். உம்முடைய ராஜ்யம் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று இயேசுவிடம் வேண்டுகிறான். இயேசுவோடு கூட இருந்த சீஷர்களே அவருடைய சிலுவையின் மரணத்தின் போது அவரை விட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த திருடன் அவருடைய பாடுகளின் மத்தியில் அவர் மீது விசுவாசம் வைத்தான். இயேசு அவனிடம் சொல்றாரு, நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். எல்லாம் முடிந்து விட்டது என்ற நிலைமையில் இருக்கும் திருடனுக்கு இயேசுடைய இந்த வார்த்தைகள் எவ்வளவு நம்பிக்கையும் ஆறுதலையும் தந்திருக்கும். இந்த சம்பவத்திலிருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கவும் நம்மை ரட்சிக்கவும் அதிகாரம் உள்ளவராக விருப்பம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்கலாம். பைபிள் சொல்லுது, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. இந்த 2 வாக்கியங்களிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடம் பரிந்து பேசுகிறார். இயேசு கிறிஸ்து நம்மை மன்னிக்க விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளலாம். 3வது வாக்கியம், ஸ்திரீயே அதோ உன் மகன். சிலுவையில் மரண வேதனையில் இயேசு இருக்கும்போது தன் தாயை பற்றி நினைக்கிறார். தான் போன பின்பு தன் தாய் உதவியற்று தனித்திருப்பார் என்பதை உணர்ந்து தன் அன்பு சீஷனாகிய யோவானிடம் தன் தாயை ஒப்படைக்கிறார். தன்னுடைய கஷ்டமான சூழ்நிலையில் மத்தியிலும் மற்றவர்களை பற்றி இயேசு கிறிஸ்து நினைத்து பார்க்கிறார். அவர்களுடைய வேதனையும் அவர்களுடைய கஷ்டத்தையும் புரிந்து கொள்கிறார். நாமும் இயேசுவை போல தன்னலமற்று பிறருக்காக வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். 4வது வாக்கியம், தாகமாய் இருக்கிறேன். நாம் ஜீவனை பெற வேண்டும் என்பதற்காக, ஜீவ ஊற்றிலிருந்து ஜீவ தண்ணீரை பெற வேண்டும் என்பதற்காக அவர் தாகமாய் இருந்தார், பாடுகளை அனுபவித்தார். நாமும் இயேசுவை போல பிறர் தாகத்தை, பிறர் தேவையை தீர்ப்பதற்காக தியாகம் செய்கிறவர்களாக, உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். 5வது வாக்கியம், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை சுமந்து சிலுவையில் மரிக்கும் தருணத்துல பிதாவை விட்டு பிரிந்திருந்தார். எப்போதும் பிதா என்னோடு இருக்கிறார், அவரும் நானும் ஒன்றாக இருக்கிறோம் என்று இயேசு கிறிஸ்து அடிக்கடி சொல்வதுண்டு. ஆனா சிலுவையில இயேசுவோடு பிதா இல்லை. காரணம் பாவம். நம்முடைய பாவத்தை அவர் சுமந்திருந்ததால பிதாவை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய நிலைமை அவருக்கு ஏற்பட்டது. நமக்காக மாத்திரம்தான் பிதாவை விட்டு அவர் பிரிந்திருந்தார். நாம் ரட்சிப்பை அடைய வேண்டும், நாம் மீட்பை அடைய வேண்டும் என்பதற்காக இதை ஏற்றுக்கொண்டார். நாமும் இயேசுவை போல மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காக பாடுகளையும் கஷ்டங்களையும் அனுபவிக்க தயாராக இருக்க வேண்டும். நிறைய நேரங்கள்ல கிறிஸ்துவ வாழ்க்கையில பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சந்திக்கும் போது நாம ரொம்ப வருத்தப்படுறோம். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது என்று சங்கடப்படுறோம்.
ஆனா கிறிஸ்துவுக்காக, அவருடைய ஊழியத்திற்காக நாம் பாடுகளை 6வது வாக்கியம், முடிந்தது. முடிந்தது என்று இயேசு சொன்னதின் அர்த்தம் என்னன்னா, பிதா தனக்கு கொடுத்த ஊழியத்தை இயேசு நிறைவேற்றி விட்டார் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். மனிதனை பாவத்திலிருந்து மீட்பதற்காகவும் அவனுக்காக மரிப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தாரு. அந்த வேலையில சிலுவையில வெற்றிகரமாக அவர் முடித்து விட்டார் என்பதை தான் இந்த வாக்கியம் நமக்கு சொல்லுது. யோவான் 4:34 இயேசு சொல்றாரு, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. இயேசு தனக்கு பிதா கொடுத்த ஊழியத்தை முடிப்பதே தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கமாக வைத்திருந்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், தேவன் நமக்கு கொடுத்த ஊழியத்தை முடிப்பதே நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருக்க வேண்டும். இந்த உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை அறிக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கார். அதுவே நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருக்க வேண்டும். 7வது வாக்கியம், பிதாவே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, இயேசு தாமாக முன் வந்து தன்னுடைய ஜீவனை மனிதனுக்காக தியாகம் செய்தார். கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாக நமக்காக அவருடைய ஜீவனை கொடுத்தார். அவர் நமக்காக தன் ஜீவனை கொடுத்ததால் நாமும் மற்றவர்களுக்கு நம் ஜீவனை கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம். நாமும் இயேசுவை போல மனப்பூர்வமாக மற்றவர்களுக்காக தியாகத்தையும் உதவிகளையும் செய்ய கடமைப்பட்டிருக்கோம். இந்த 7 வாக்கியங்களும் நமக்கு அநேக பாடங்களை சொல்லித்தருது. அவர் நம் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார், அவர் நமக்காக என்னென்ன செய்கிறார், எவ்வளவு தியாகம் செய்கிறார் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறது. நாமும் இயேசுவை போல மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தவும் தியாகத்தோடு நடந்து கொள்ளவும் உதவி செய்யவும் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இயேசுவை நோக்கி பார்ப்போம், இயேசுவை போல் வாழ்வோம். தேவன் தாமே அவரை போல வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்வாராக.